ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல சாஸியாக ஜூஸியாக ஒரு சிக்கன் லாலிபாப் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெசிபீஸ் எல்லாம் நிறைய வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களோடு வெளியே போகணுன்னா மறக்காமல் நம்ம ஆர்டர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த சிக்கன் லாலிபாப். இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கே இதை செஞ்சு பாருங்கள். சண்டே சூப்பராக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் சிக்கன் கடையில் போயிட்டு சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பீசஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிதுன்னா சிக்கன் லாலிபாப் ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். இதை நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. திருப்பி செகண்ட் செட் மசாலா போட போகிறோம், அது ஒரு 15 நிமிஷம் ஊறணுங்க கண்டிப்பாக. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஸ்கிப் பண்ணணுன்னா ஸ்கிப் பண்ணுங்க, ஆனால் மசாலா நல்லா ஒட்டணும்னா அது நல்லா மெத்துன்னு ஆகணும்னா முட்டை வந்து கம்பல்சரி. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ செகண்ட் டைம் வந்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆக மொத்தம் மினிமம் ஒரு 30 நிமிஷம் நம்ம அதை ஊற வச்சே ஆகணும். இப்போ ஒரு கடாயில் இந்த பக்கம் தனியாக நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பூண்டு மெலிசாக சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல நறுக்குன்னு சாப்பிட்ணுன்னா வெங்காயம் பெரிய பீஸாக இருக்கணும், இல்லை நல்லா மசிஞ்சிடணுன்னா நல்ல பொடியாக நறுக்கிடுங்க. இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யும்போது சாஸ் எல்லாம் வந்து ரொம்பவே முக்கியங்க. ஸோ அது கண்டிப்பாக இருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சில்லி சாஸ் போட்டிருக்கேன், ரெட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். இது வந்து இப்போ ஆன்லைனில் ஒரு காம்போவாகவே கிடைக்கிது. சோயா சாஸ், சில்லி சாஸ், பச்சை கலரில் இருக்கிற இன்னொரு சில்லி சாஸ். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு திருப்பி இதில் சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது என்னென்ன எவ்வளோ போடணுன்றது கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போட்டுறேன். அதுபடி பார்த்துட்டு வீடியோ ஒரு தடவை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சாஸோட அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ சாஸியாக வேணுன்றதுக்கு நார்மல் கெச்சப் தக்காளி சாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இந்த சாஸ் நீங்கள் பாட்டிலாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சின்ன பேக்கெட்டாக விற்கிது, ஒரு 25-30 ரூபாயிலேயே கிடைக்கிது. பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் இல்லை நார்மல் அன்னாச்சி கடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 சாஸஸுமே சின்ன பேக்கெட்டில் கிடைக்கிது. இப்போது லேசாக தேவையான அளவுக்கு உப்பும் லேசான கொஞ்சம் சர்க்கரை போடுறேன். ஏன்னா நம்ம புளிப்பான ஐட்டம் நிறைய போட்டிருக்கோம், அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அண்ட் சர்க்கரை போட்ட உடனே அது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருப்பியுமே கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி போட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த சிக்கனை எடுத்துடலாம். அந்த சாஸோட அடுப்பை நீங்கள் அணைச்சிடணும். இப்போது நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சிக்கன் பீசஸை நம்ம வறுத்தெடுத்துலாம். நம்ம வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த சாஸை ரெடி பண்ணலாம். டக்குன்னு பண்ணணுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், இதில் நம்ம மைதா இந்த இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அப்படியே வந்து டக்குன்னு கடாயில் ஒட்டிக்கும், எண்ணெயில் போய் ஒட்டிக்கும். நம்ம நல்லா சூடு பண்ணும்போது தான் சட்டுன்னு இந்த மாதிரி ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ ஃபுல்லாக திக்காக நல்லா சதையாக இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதில் வினிகர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால சட்டுன்னு வந்து அது நல்லா வந்து ஊறி இருக்கும் மசாலாலாம். அண்ட் சட்டுன்னு நமக்கு வெந்துடும். சிக்கனை ரொம்ப நேரம் நம்ம போட்டு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அண்ட் எனக்கு சமைக்கணுன்னா ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறது எடிட்டிங்லாம் தெரியாது. இப்போ தான் கொஞ்சமாக கற்றுட்டு வரேன். ஸோ முன்ன பின்ன கடாய் மேலே கீழே அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே சாரிங்க. கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். வீடியோ பண்ண நான் அது கற்றுக்குவேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் இல்லை போட்டிங்கன்னா இந்த மாதிரி சதையாக வராது. இப்போது திருப்பி அந்த கடாயை அடுப்பில் வச்ச உடனே சூடாக்கின்னு நீங்கள் அந்த சாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலகி வரும். கொஞ்சம் நேரத்தில் அது அடுப்பில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், கட்டின மாதிரி இருக்கும், பயப்பட தேவையில்ல. திருப்பி அடுப்பில் வச்சா எல்லாமே உருகி வரும். இப்போ இந்த ஊற வச்ச நம்ம வறுத்த சிக்கனை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம பெரட்டி அது கோட் பண்ணணும், அவ்வளோதான். சமையல் முடிஞ்சது. ஜஸ்ட்டு நல்லா பெரட்டி நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கார்ன்ஃப்ளவர்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்குது. இந்த 3 சாஸ் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த சின்ன பேக்கெட் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நமக்கு செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 சாஸ் தாங்க, சூப்பராக நம்ம வீட்டில் யம்மியாக செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் வெளியில் ஹைஜீனாக இருக்காது, வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே வந்து ஹைஜீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. சும்மா வீடியோக்காக ரெசிபி போட மாட்டேன், நான் போட்டேன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு லைக் தம்ஸ் அப் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நாளைக்கு சண்டே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வரேன். பாய்.